சித்தநாடி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ந்து எங்களுடன் பயணம் செய்ய ஆன்மீகம் பரிகாரம் சார்ந்த தகவலை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் ஆப்ஷனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லார் வீட்டுக்கும் அவசியமா தேவை. கண்டிப்பா வீட்டில் மூத்தவங்க இருப்பாங்க, நோய்வாய்ப்பட்டவங்க இருப்பாங்க, தீராத நோய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி படுத்த படுக்கையா இருப்பாங்க. இந்த ஒரு பரிகாரம் பிளஸ் ஒரு மந்திரம் இதை செய்தாலே போதுமான விஷயம். இந்த தரித்திரம் அப்படிங்கிற விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தீராத நோயும், அதாவது எவ்வளோ நாள் காலமாக மெடிசன் சாப்பிட்டு இருக்கேன். ஸோ இதை அப்படியே ஒரு 27 தடவை டெய்லி சொல்லிட்டு வந்தாலே போதுமான விஷயம்தான். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆதியும் அந்தமும் உச்சி முதல் பாதம் வரை இதில் இருக்கக்கூடிய நான் நவரவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு திரை, உன்னை படாப்படுத்திக்கிட்டே இருப்பேங்கிற குறை, ஆக மொத்தத்தில் ரெண்டையுமே தீரும் சக்தி இந்த மந்திரத்திற்கு ஒன்று. சக்தியே இல்லாமல் பலவலன்னு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு சக்தி கிடைக்கும். இறைவனோடு நம்ம சேரக்கூடிய இந்த பரிகாரம் மிக மிக முக்கியமானது. இது செஞ்சாலே போதுமான விஷயம்தான். இதை முன்னோர்கள் அழகாக கடைபிடித்து சீக்கிரமாக நல்வாழ்வுகளை பெற்றிருக்கிறார்கள். சீக்கிரம் டிசீஸை க்யூர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான பதிவு. முருகா உன் திருவடிக்கான சித்தநாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லார் வீட்டுக்கும் அவசியமா தேவை. கண்டிப்பா வீட்டில் மூத்தவங்க இருப்பாங்க, நோய்வாய்ப்பட்டவங்க இருப்பாங்க, தீராத நோய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி படுத்த படுக்கையா இருப்பாங்க. எல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ நம்மளுடைய மனம் பதறும். ரொம்ப 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 விஷயங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பிடிச்சமானவங்க தான் பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. வயதான காலத்திலும் இருக்கும். இந்த ஒரு பரிகாரம் பிளஸ் ஒரு மந்திரம் இதை செய்தாலே போதுமான விஷயம். இந்த தரித்திரம் அப்படிங்கிற விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தீராத நோயும், அதாவது எவ்வளோ நாள் காலமாக மெடிசன் சாப்பிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தீர்வே இல்லையா, இவ்வளோ நாள் பெயினாக இருக்குது, நான் அவஸ்தப்படுறேன், நோயினால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன், இல்லை நான் என்ன பண்ணுறது, அதுக்கான ஒரு தீர்வு தான் இதுக்கு ஒரு மகா மந்திரம். ஸோ பாடாய் படுத்தி கொண்டிருக்கும், அதாவது என்னை பாடாய் படுத்தி கொண்டிருக்கும் நோய் விலக, இதுதான் ஜென்ரலா சொல்றது. என்னை பாடாய் படுத்தி கொண்டிருக்கும் நோய் விலக, என்னை பாடாய் படுத்தி கொண்டிருக்கும் ஆதியும் அந்தமும், ஆதியில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனையும் அந்தத்தில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனையும் தீராத வியாதியும் உச்சி முதல் பாதம் வரை, அடுத்தது உச்சி முதல் பாதம் வரை பாடாய்படுத்தி கொண்டிருக்க வியாதி அத்தனையும் விலகிட அப்படின்னு சொல்லிட்டு ஓம் ரீம் தீர்ந்திட சுவாக. ஓம் ரீம் தீர்ந்திட, ரீம் பெரிய ரீம், ஓம் ரீம் தீர்ந்திட சுவாக, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இதை அப்படியே ஒரு 27 தடவை டெய்லி சொல்லிட்டு வந்தாலே போதுமான விஷயம்தான். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆதியும் அந்தமும் உச்சி முதல் பாதம் வரை இதில் இருக்கக்கூடிய நான் நவரவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு திரை, உன்னை படாப்படுத்திக்கிட்டே இருப்பேங்கிற குறை, ஆக மொத்தத்தில் ரெண்டையுமே தீரும் சக்தி இந்த மந்திரத்திற்கு ஒன்று. இதுக்கு ஒரு பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி, இந்த வார்த்தைகள்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம படுத்தே இருக்காங்க, அந்த வியாதி இருக்கிறவங்க நடந்துட்டு இருப்பாங்க, ஆனால் ஏதாவது சம்திங் ஒரு வியாதி வந்துட்டு இருக்கும். தீர்த்தம் துன்பம் போக்கும் துளசி, இந்த துளசியை நம்ம கைவிற்றவே கூடாது. என்னைக்குமே 5 துளசி ஒரு மிளகு, இது ஒரு வாரம். 5 துளசிகளை ஒரு மிளகு மென்னு சாப்பிடணும். இது ஒரு வாரத்துக்கு 1 வீக். அடுத்தது துன்பம் போக்கும் துளசி எப்படி சொன்னோமோ அதாவது அத்தனையையும் வெல்லும் வில்வம், 2 வில்வம் இலை எடுத்துக்கும் ஒரு மிளகு, அவ்வளவுதான் மென்னு சாப்பிடணும். இப்படி ரெகுலரா வாரம் விட்டு எடுத்து வந்தோம்னாலே போதும். வெகு விரைவில் தீராத வியாதி, தீராத கஷ்டம், உங்களை பாடாப்படுத்திட்டு இருக்க என்ன வேணாலும் இருக்கட்டும், நஷ்டம் கஷ்டம் கடன் தீரும், எல்லாத்தையும் சேரும், எல்லாத்துக்கும் பொருந்தும். இதே பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கையா இருக்காங்க, மிளகெல்லாம் சாப்பிட முடியாது இல்லையா, பெட் ரெஸ்ட்ல இருக்காங்க, பெட் ரிட்டன்ல இருக்காங்க அப்படின்னா ஒரு சொம்புல தண்ணி துளசி வில்வம் மிளகு போட்டே வச்சிருங்க. பச்சை கற்பூரம் சேர்த்து போட்டுருங்க, தண்ணி கெட்டு போக, அதில் கொசு நிற்காது. ஏன்னா அதுவே நம்ம வைக்கிற தண்ணியை அவங்களுக்கு பாதகமாயிடக்கூடாது இல்லையா. ஸோ பச்சை கற்பூரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். துளசி இலை, வில்வ இலை, கொஞ்சம் மிளகு உள்ள போட்டு வச்சுட்டே இருங்க. அதுலேருந்து வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி பக்கத்தில் அவங்க சுவாசிக்கிறாங்க பார்த்தீங்களா, பக்கத்துலேயே இருந்து இந்த சுவாச நோடியோடையே போய் சீக்கிரமாகவே அவங்க ரெக்கவரி வந்துடுவாங்க. சக்தியே இல்லாமல் பலவலன்னு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு சக்தி கிடைக்கும். காரணம் என்ன, அவங்க மூளையில் இருக்கக்கூடிய பலம் ஆழமாக ஆழி சக்தியாக, ஆளும் சக்தியாக, கிரியா சக்தியாக, மூச்சு பயிற்சியாக, முடியாதவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட் எடுத்து இப்படி ஸ்ட்ரென்த் ஆக்குவாங்கல்ல, அதே காற்றில் இருக்கக்கூடிய மகா சக்தியாகி உள்ளே சுவாச நாடியில் செல்லும் பொழுது சரநாடி கரெக்டாக இருக்கும். சரநாடி கரெக்டாக இருந்துச்சுன்னா 72 நாடி கரெக்டாகும் பொழுது நோய் படிப்படியாக தீர ஆரம்பிக்கும். ரெக்கவரேஷன் ஈஸியாக இருக்கும். மற்ற மருந்துகளோடு எடுக்கும் பொழுது எவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ மகா ரகசியம் இந்த மந்திரம். அது நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குது இல்லையா, அதெல்லாம் மிளகுலேயே சூப்பராக செட் ஆகிடும். ஸோ
என்னால் முடியல, எனக்கு முடிக்காத பட்சத்தில் அப்படி பக்கத்தில் ஒரு சொம்பில் தண்ணியில் வச்சுக்கோங்க. இதை வந்து அந்த தண்ணியை கையில் வச்சு ப்ரே பண்ண செய்யலாம், பக்கத்தில் இருக்கலாம். ஆக எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான இருந்துச்சுன்னா வாஸ்து கோலம் கரெக்டாக இருக்கும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் நல்லா இருக்கும், ஆக மொத்தத்தில் உயிர் சத்து கரெக்டாக இருக்கும். ஆக மகா சக்தி அப்படிங்கிறது எங்க இருக்கு? நம்ம உடம்புல இருக்கு. மகா பலம் பொருந்திய ஒரு மகா கடவுள் எங்க இருக்குன்னா நம்மளுடைய கடந்து இருக்கும் பிரெயின். இந்த பிரெயினுக்கு ஒரு சக்தி இருக்கும், அது பிரெயின் ஆகாம இருந்துச்சுனாலே போதும். ஆக மகா உரு எடுக்கக்கூடிய விஷயம், உயிருக்கு பாதுகாப்பாக இருக்கிற விஷயம் வில்வம், துளசி, நம்மளுடைய மிளகு, பச்சை கற்பூரம். இது 4 போதும். இது எப்படி நம்ம யூஸ் பண்றோங்கிறது தான் டெக்னிக். அது மாதிரி வார்த்தை, மந்திரம் இதெல்லாம் வந்து அழகா பிரயோகம் பண்ணிட்டு கரெக்டா வந்தோம்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சீக்கிரத்துல நம்ம ரெக்கவர் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பர்மனண்டா சில நல்ல விஷயங்கள் இறைவனோடு நம்ம சேரக்கூடிய இந்த பரிகாரம் மிக மிக முக்கியமானது. இது செஞ்சாலே போதுமான விஷயம்தான். அதே மாதிரி அருகம்புல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நாள்பட்ட வியாதி அருகம்புல் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துட்டு வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த நேரம் இல்லாமல் கேப்ல ஈவினிங் டைம்ல அருகம்புலுக்கு வந்து இணையான ஒரு சக்தி, மிகப்பெரிய சக்தி உண்டு. ஸோ அருகம்புல் பொடி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு வரலாம். அருகம்புல் பொடியை வந்து வீட்டில் தெளிச்சு விடலாம். அவங்க இருக்கிற ரூம்ல எடுத்துக்கலாம். அவங்களுடைய பெட்ஷீட்டாக இருக்காங்களே அவங்க ரூம்ல வந்து உரம் தெளிச்சு வைக்கலாம். ஆக அருகம்புல்ல ஒரு டப்பால வச்சு அதே போட்டோம்னே அந்த அதில் வந்து அந்த கலச சொம்புல வைக்க சொல்லுங்க பார்த்தீங்களா, அதில் போய் அதுலேயே போட்டு வைக்கலாம். அழகா ஃப்ளவர் வாஷ் மாதிரி இருக்கும். அத்தனை சக்தி இருக்கு. அதனால்தான் இதை முன்னோர்கள் அழகாக கடைபிடித்து சீக்கிரமாக நல்வாழ்வுகளை பெற்றிருக்கிறார்கள். சீக்கிரம் டிசீஸை கியூர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த பரிகாரங்கள்லாம் எத்தனை மணிக்கு சொல்லலாம்? சரி, இதில் வந்து நான் ஆஃபீஸ் கோயிங்காக போயிட்டு இருக்கேன், ஆனாலும் கஷ்டத்தோடு தான் போயிட்டு இருக்கேன். காலையில நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பெரிய டைம்லாம் எடுத்துக்க வேண்டாம். மந்திரம் குளிச்சுட்டு நம்ம சொன்னாலே போதுமான விஷயம். சனி ஞாயிறு வீட்டில் இருக்கும்போது, சும்மா இருக்கும்போது இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணலாம். ஒண்ணுமே இல்லை, நம்மளுடைய வார்த்தை ஒலிக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு. ஒலி அலை இருந்துகிட்டே இருக்கும். அதான் ஃப்ரீக்வன்சி மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. மூளைக்குள்ள ஒரு சத்தம் இருக்கணும். அந்த சத்தம் தான் டிங். இது எந்த ஒலிக்கு உண்டு? நாதம், ஓம் என்ற ஒலிக்கு உண்டு. ஸோ ஃப்ரீயா இருக்கும் போது மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி நாடி சுத்தி இந்த ஓம் சொல்லி பாருங்க. இல்லையா, இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுங்க. வீட்டுக்கு நுழைஞ்சோன்னா ஒரு சுவிட்ச் போடுவோம்ல, நடு சென்டர்ல ஒரு ப்ரெஷர் 1 2 3 4 5 6 7 8 9 10 D20 ஏரியா ப்ரெஷர் பண்ணோம்னா எல்லா உயிர் சக்திகளும் உயிர் பொருள்களும் உயிர் பெறும். எங்கெங்கெல்லாம் அடைப்பு இருக்கு, எங்கெங்கெல்லாம் நீங்க அமுக்கி விட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று என்னமோ டக்குன்னு ஃப்ரெஷ் ஆயிட்டமே எங்கடான்னா 72,000 நாடையும் அதுவும் இயக்கும். ஸோ இயக்கமாக இருக்கும் பொழுது தயக்கமே இல்லாமல் பரிகாரங்களை செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஸோ எல்லா பரிகாரங்களும் கண்டிப்பாக ரிலேட்டட் வித் சயின்டிஃபிக்கல் ரிலேட்டட் வித் காட் எப்பொழுதுமே என்ன பண்ணும்? மெய்ஞானத்தை வென்றுவதில்லை. அதேமாரி மெய்ஞானம் விஞ்ஞானத்தை வென்றுவதில்லை. ரெண்டுமே ஈக்குவல் தான். இதை தான் நம்ம வந்து பிரித்து பார்க்குறோம். பிரித்து பார்க்காம ஒருமைப்படுத்தி நம்ம செய்யறதெல்லாம் நன்மைக்கு, நம்ம செய்யறது கண்டிப்பா வெற்றி தரும் என்ற சரணாகதி என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அது இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட பரிகாரமும் சக்சஸ் தான். சில பேர் சொல்லுவாங்க, நான் பண்ணி பார்த்தேன், சும்மா கடமைக்கு பண்ணி பார்த்தேன், கண்டிப்பா நிலைக்காது. இது ஆற்றலோடு இணைய வேண்டும், உயிரோடு இணைய வேண்டும், வார்த்தையோடு இணைய வேண்டும், உங்களுடைய ஆசையோடு இணைய வேண்டும், உங்களுடைய முக்கியமா உங்களோட செய்கைகள் இணைய வேண்டும். இது இருந்துச்சுன்னா மட்டும்தான் சக்சஸ் கொடுக்கும். அதுதான் நம்பிக்கைங்கிற ஒரு வார்த்தை. இந்த ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இங்க சென்டர், அதாவது காதுலேருந்து இப்படி வச்சீங்கன்னா சென்டர் இருக்கும். இதை வந்து நம்ம இந்த மந்திரம் சொல்றோம், இந்த மீன்ஸ் ரெக்கவர் ஆன மந்திரம் சொன்னோம் பார்த்தீங்களா. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ப்ரெஷர் நம்மளும் பண்ணலாம், இல்லை பேஷண்ட் இருக்காங்க அவங்க படுத்த படிக்க நம்ம அவங்களுக்கும் பண்ணி விடலாம். ஆக நீங்க அதை நல்லா பண்ணி முடிச்சுட்டு கையை அப்படி தடவி பாருங்க, அதுல ஒரு பள்ளம் இருக்கும். அதுதான் மிகப்பெரிய சக்தி. நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க்கைனா ஒரு பயணம் மாதிரி இல்லையா? சில நேரத்துல பாதை தெளிவா இருக்கும், சில சமயம் இருட்டா இருக்கும். என் வாழ்க்கையும் அப்படிதான். என் கை நிறைய பணம் இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது. வீட்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லைன்னு ஃபீல் பண்ணேன். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மந்திராலயம் டிவைன் ஷாப் பற்றி சொன்னான். முதல்ல கொஞ்சம் யோசனையா இருந்தது, ஆனா ஒரு நம்பிக்கையில அங்க போனேன். கடையில நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு. ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கவனமா பழமையான முறையில செஞ்சிருக்காங்க. நான் அங்கே வாஸ்து பொருட்கள், அதிர்ஷ்டம் தரும் கிறிஸ்டல் பிரேஸ்லெட், அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன். அந்த பிரேஸ்லெட்டை நான் வாங்கிட்டு வந்தேன். முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், என் பிசினஸ்லயும் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது. இப்போ என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு. இது வெறும் பொருள் இல்ல, இது என் வாழ்க்கைய மாத்தின ஒரு நம்பிக்கை.